ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ இப்படி பேசினா நல்லா இருக்குமா? ஓகே. இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டை பற்றி தான். என்னோட கோல்டு பையிங் எக்ஸ்பீரியன்ஸ், நான் கோல்டு வாங்குறத ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா இல்லையான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கும் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். 13 இயர்ஸா ஒர்க் பண்ணி சேவ் பண்ண அமௌண்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் 90% கோல்டு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே இன்வெஸ்ட்மெண்ட், நகை சீட்டு போடுறோம், நகை வாங்குறோம், அழகா வாங்கி பீரோல வச்சுக்கிறோம், அதை யூஸ் பண்றோம். இப்படிதான் நான் செயல்பட்டு இருந்தேன். இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு வேலைக்காகாதுன்னு ரியலைஸ் பண்ணி நிறைய கத்துக்கிட்டேன். அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல நெக்லஸ் போட்டுக்கிறது, நானே கட்டிட்டேன். நெக்லஸ் 6 சவரன். இதை நான் சரவணா ஸ்டோர் பாடியில இருக்கு இல்லையா, லெஜண்ட் சரவணா ஸ்டோர், அங்கதான் வாங்கியிருந்தேன். இதுக்கு வாங்கினதுனால இதுக்கு மேட்சிங்கா இந்த 2 சவரன் ஜிமிக்கியும் வாங்கியிருந்தேன். விற்க போகும்போது இதுக்கு அவங்க போட்ட எஸ்டிமேஷன் இவ்வளவுதான் தருவேன்னு சொன்னாங்க. ஓகே, நான் இதை விற்கல அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை அடகு வைக்க போறேன். ஸ்டோரி ஃபுல்லா சொல்லிடுறேன். எனக்கே கொஞ்சம் ஓவரா இருக்கு, நான் இதை கட்டிட்டேன். இந்த வீடியோல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க கோல்டு வாங்கலாமா இல்ல வேற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நோட் எடுத்துக்கிட்டேன். நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக இன்னைக்கு நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் ஒன்னு சொல்லிடுறேன். நான் இப்பதான் சேனல்ல வீடியோ ஒழுங்கா போடுறேன். ஸோ அதனால வாய்ஸ் கிளாரிட்டி கம்மியா இருக்கு, போர் குவாலிட்டி அப்படின்றீங்க. எஸ், எனக்கும் தெரியுது. எடிட் பண்ணும்போது பாக்குறேன். ஒரு 1 மந்த் மட்டும் டைம் தாங்க, அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் கிளாரிட்டி அந்த வீடியோ குவாலிட்டிலாம் நான் ரெடி பண்ணிடுறேன். இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூப்பிட்டுருக்கேன் வீடியோக்கு நிறைய ஷேர் பண்றதுக்காக. போன்லாம் மாத்தணும், அப்புறம் மைக் ஏதாவது எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஏதாவது அடிஷனலா வாங்கணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். டைம் இல்ல, காசு இல்ல. யூடியூப்ல எனக்கு எந்த இன்கமும் வரல. மானிட்டைசேஷன் இப்பதான் எனேபிள் பண்ணிருக்கேன். அதுல இருந்து ஏதாவது வந்தா பாக்கலாம். இந்த போனே பாத்தீங்க 4 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. அந்த போன்ல இந்த கிளாரிட்டி இந்த குவாலிட்டி தான் வருது. ஒரு 2-3 வீக்ஸ் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பண்ணிடலாம்ல? ஹோப் சோ, பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்ம நகை தொலைச்ச கதையை சொல்லலாமா இல்ல விற்கும் போது நடந்த ஸ்டோரி சொல்லலாமா? கோல்டுனா என்ன அத முதல்ல சொல்லலாம். கோல்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா நிறைய பேர் பார்ப்பாங்க. அது நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நம்ம கையில எதையுமே இன்னொரு நாட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போக முடியாது. பட் அட்லீஸ்ட் ஒரு கோல்டு செயினாவோ ஒரு பிரேஸ்லெட்டாவோ எடுத்துட்டு போகலாம். அப்படி அதை எடுத்துட்டு போகும்போது நம்ம இமீடியட்டா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு இமீடியட் தேவை அப்படின்னா அது அந்த எங்க போறீங்களோ அங்க வச்சு அதை வித்து திடீர்னு அதை காசு நம்ம ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வகையில கோல்டு ஏன் நடுஜாமத்துல காட்டுக்கு போனோம் நான் சொல்றேன். இப்போ சினிமா பாக்குறோம். சினிமா பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துருவாங்க, அதோட முடிஞ்சிடும் ஸ்டோரி. ஆனா ரியல் லைஃப்ல அதுக்கப்புறம் தான் ஸ்டோரியே இருக்கு. இப்போ கல்யாணத்துக்கு நகை சேர்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதுதான் விஷயம். ஆமா தானே? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஒரு வீட்டுல ஒரு தேவை இருக்குன்னா ஆப்வியஸா அந்த நகையை நம்ம வைப்போம் இல்ல விற்போம் இல்லையா? அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதை நாங்க ரீசெண்டா தான் ரியலைஸ் பண்ணோம். அதை ஷேர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. என்ன ரியலைஸ் பண்ணோம்னா, நாங்க எங்களோட நகையெல்லாம் வித்துட்டோம். நான் போன வீடு கட்டுற வீடியோலயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த ஜுவல்ஸ் நாங்க வித்துட்டோம். அது விற்கும் போது நிறைய இவருக்கும் அந்த ப்ராசஸ்ல எங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம்ன்றதுதான் மெயின் அஜெண்டா இந்த வீடியோல. என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இவருக்கு இன் பிட்வீன் ஒரு ஃபினான்ஷியல் நீட் வந்துச்சு. அப்ப நான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு அடகு வச்சேன். அடகு வச்சு 2021ல நான் அடகு வச்சேன். 2022ல நாங்க வட்டி கட்டணும். 2023லயும் வட்டி கட்டணும். 2024லயும் வட்டி கட்டலான் இருக்கும்போது வீடு கட்டுற பிளான் வந்தது. அப்போ என்ன பண்ணோம்னா, அந்த நகையை அப்படியே கைமாத்தி விட்டுட்டோம். இந்த நிறைய ஆட்ஸ் எல்லாம் பாப்பீங்க, அவங்களே டேக் ஓவர் பண்ண சொல்லிட்டு டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை எங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டோம். அங்க நடந்த கால்குலேஷனை நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஜுவல்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாக்கு வாங்குறீங்கன்னா அதை விற்கும் போது உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும்ன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
நீங்க சொல்றீங்களா நான் சொல்லலாம்? இந்த நடந்த கதையா நோட் பண்ணிருக்கேன். நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாவது நடுவுல ஏதாவது விட்டுட்டீங்கன்னா நான் அதை சொல்றேன். நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க வீடியோ. சரி, நான் சொன்ன மாதிரி 13 இயர்ஸா ஒர்க் பண்றேன். என்னோட மந்த் ஆன் மந்த் சேவிங்ஸ் வந்து நான் கோல்ட் பர்ச்சேஸ்க்காக பண்ணிட்டு இருந்தேன். அதுல இந்த 13 இயர்ஸா நான் வாங்கின எல்லா ஜுவல்லுமே 916 தான். இந்த ஆட்ஸ்ல எல்லாம் காட்டுவாங்கல்ல, ஹால்மார்க் 916 எல்லாமே 916 ஜுவல்ஸ் தான். அந்த 916 ஜுவல்ஸை நான் விற்கும் போது என்னாச்சுன்னா, அவங்க ஒரு ஜுவல் இருக்கும், இருங்க நான் பிராக்டிக்கலா சொல்றேன். இந்த பிரேஸ்லெட் வந்து நான் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரேஸ்லெட் வந்து 4 கிராம், which means அரை சவரன். இதுக்கு வந்து கரண்ட் கோல்டு வேல்யூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளோங்க? 6670 இருந்துச்சு முந்தா நேத்து நான் செக் பண்ணல, இன்னைக்கு செக் பண்ணல. கோல்டு ரேட்லயே 2 அமௌண்ட் உங்களுக்கு காட்டுவாங்க, 22 கேரட் கோல்டு, 24 கேரட் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து 22 கேரட் கோல்டோட வேல்யூ தான் எடுத்துக்கணும். 22 கேரட் கோல்டோட இன்னைக்கு ரேட் எவ்வளவு? நான் ஏன் இன்னைக்கு டேட் கால்குலேட் பண்றேன்னா, ஜுவல் நாங்க வித்தது 3 மாசத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு டேட்டுக்கு நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்றேன். 22 கேரட் கோல்டோட டுடே ரேட் வந்து 6660. ஓகே, இது 4 கிராம். இத நான் வாங்குறேன்னா எவ்வளவுக்கு வாங்குவேன்? 22 கேரட் கோல்டு வச்சு தான் ஜுவல்லரி பண்ணுவாங்க. அது செய்யும் போது நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகுது. எக்ஸ்டர்னலா வந்து நிறைய வேல்யூ ஆடட்லாம் ஆட் பண்ணுவாங்க. லைக் செய்கூலி, சேதாரம். யூஸ்வலா 18% to 20% இல்ல அதுக்கு மேல கூட ஜுவல்லரிக்கு அவங்க ஆட் பண்றாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் பார்த்தேன் 21% ஆட் பண்ணிருந்தாங்க. இப்போ இது 4 கிராம்ஸ், கணக்கு கரெக்டா சொல்றேன், 4 கிராம்ஸ். சோ கோல்ட் ரேட் படி 6660 into 4 எவ்வளவு? 4 கிராம். 1 கிராம் 6660 6660 ரூபாய். 4 கிராம்னா தங்கத்தோட வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 26640 ரூபாய். ஆனா அதே அமௌண்ட்டுக்கு கடையில என்னால வாங்க முடியுமானா கிடையாது. அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நம்மளுக்கு போடுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸோட பேர் வந்து VAன்னு சொல்லுவாங்க, வேல்யூ ஆடட் அமௌண்ட்ல வந்து செய்கூலி, சேதாரம், அதுக்கப்புறம் அடிஷனலா இன்னும் சார்ஜஸ், மேக்கிங் சார்ஜஸ், இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பில்ஸ்லயே இருக்கும். வேல்யூ ஆடட் வந்து பாத்தீங்கன்னா 18% போடுவாங்க. மினிமமாவே வச்சுக்கிறேன், 12% வச்சுக்கிறேன். 12% இப்ப யாரும் போடுறது இல்ல, அதிகமா தான் போடுவாங்க. நான் 12% வச்சுக்கிறேன். 12% எவ்வளவு வருது? இந்த டோட்டல் அமௌண்ட்ல 12%. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு சொன்னேன்? 26640 ரூபாய். அதுல 12% எவ்வளோ? into 12 divided by 100, 3196 ரூபாய். கரெக்டா? 3196 ரூபாய் பிளஸ் 26640 ரூபாய் எவ்வளோ? 29836 ரூபாய். புரியுதா கணக்கு? கோல்டோட அமௌண்ட் 26640 ரூபாய், 4 கிராம் கோல்டோட அமௌண்ட் பிளஸ் வேல்யூ ஆடட் நான் இருக்கிறதுலே குறைஞ்சது எடுத்திருக்கேன் 12%. அதோட சேர்த்தா 29836 ரூபாய் வருதா? அதோட முடியாது, நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஜிஎஸ்டி வந்து 3% பே பண்ணணும். 3% எவ்வளோ? அதே இன்டூ 3 டிவைடட் பை 100, 895 ரூபாய். சரியா? டோட்டலா எவ்வளவு பே பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா 30731 ரூபாய் பே பண்ணுவேன் இந்த 4 கிராம் ஜுவல் வாங்குறதுக்கு. இதை வித்தா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இதை வித்தா கண்டிப்பா 30731 ரூபாய் கிடைக்காது. ஏன்னா நீங்க கட்டுற அந்த VAவும் டாக்ஸும் கால்குலேட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அதை வந்து ஃபர்ஸ்டா அதை எடுத்துருங்க வெளியே. ஏன்னா வந்து நீங்க வந்து அடிஷனலா பே பண்ணிருக்க VAவும் டாக்ஸும் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரி, இவர் என்கிட்ட விற்க வர்றாரு, நீங்க என்கிட்ட விற்க வர்றீங்க. நான் என்னென்னலாம் டிடெக்ட் பண்ணுவேன்னு பாருங்க. டோட்டல் கோல்டு அமௌண்ட்ல 91.6% தான் நான் கன்சிடர் பண்ணேன். ஏன்னா இது 916 இல்லையா? ஸோ 91.6 தான் இதுல கோல்டு இருக்கு. புரியுதுங்களா? இல்ல 91.6 தான் கோல்டு இருக்கு. பேலன்ஸ்ல என்ன இருக்கு? பேலன்ஸ் என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணுங்க. நான் உங்ககிட்ட இருக்க வந்தேன். இத ப்ரிப்பேர் பண்றதுக்கு சில பல மெட்டல் யூஸ் பண்ணுவாங்க. அதனால 91.6% தான் கோல்டோட வேல்யூ நான் கன்சிடர் பண்ணுவேன்.
6660 ரூபாய் இல்லையா, அதுல 91.6 எவ்வளோ? 6660 ரூபாய் இன்டூ 91.6 divided by 100. 6100 ரூபாய் தான் நான் தருவேன் ஒரு கிராமுக்கு. ஓ 500 ரூபாய் போயிடுச்சு. அதுலயே 500 ரூபாய் போயிடுச்சா? அடுத்து இதோட பியூரிட்டி நான் செக் பண்ணுவேன். நான் வித்தது ஃபுல்லா புது நகைங்க தான், ஆனா அதுக்கு பியூரிட்டி செக் பண்ணுவாங்க. எப்படின்னா இதுல வந்து டஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் மில்லிகிராம் குறைப்பாங்க. ஓவரால் கோல்டு ரேட்லயும் உங்களுக்கு 91.6 எடுப்பாங்க. 4 கிராம் கோல்டு வெயிட்லயும் உங்களுக்கு 3.5 to 3.8 எடுப்பாங்க. எக்ஸாக்ட் 4 கிராம்ஸ்க்கு உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. சில மில்லிகிராம் குறைக்கிறாங்க. எங்களுக்கு நீங்க வந்து ஒரு 5 நகை விக்கிறீங்க, 10 நகை விக்கிறீங்கன்னா ஒரு நகையிலுமே அந்த மில்லிகிராம குறைப்பாங்க. இந்த கால்குலேஷன்லாம் கொஞ்சம் நான் வந்து வாயிலேயே சொல்றேன், நீங்க இதெல்லாம் நோட்ல போட்டு காமிச்சாதான் புரியும். அதாவது ஒரு 10 நகை, இந்த கம்மல், இந்த செயின், அந்த பிரேஸ்லெட் நான் விக்கிறேன்னா இந்த கம்பல் 916 பாப்பாங்க. 22 கேரட்டா 22 கேரட்னா அதுக்கு அநியாய விலை தான் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஜுவல்லுக்கு 4 கிராம் கணக்குல 1 கிராமுக்கு எனக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? 6100 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த 4 கிராம் வெயிட்ட எவ்வளவு கன்சிடர் பண்ணுவாங்க? சில மில்லிகிராம்ஸ் குறைச்சிடுறாங்க. 3.8னே வச்சுக்கலாம். ஏன் அதிகபட்சமா சொல்றேன், 3.5 இல்ல 3.8னே வச்சுக்கலாம். 3.8 இன்டூ கோல்ட் ரேட் என்ன? 6100 ரூபாய், 23180 ரூபாய் கொடுப்பாங்க. வாங்கினா எவ்வளவு செலவாகும்? இது இன்னைக்கு நான் கடையில வாங்குறேன்னா 31000 ரூபாய் செலவாகும். விக்கிறேன் அப்படின்னா 23180 ரூபாய் கிடைக்கும். உங்களுக்கு இந்த கால்குலேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல எக்ஸாம்பிள்னு போட்டு வைக்கிறேன் பாருங்க. சோ ஒரு நகைக்குமே அந்த கால்குலேஷன் போகும். நாங்க வந்து ஒரு 10 நகை வித்தோம்னா ஒரு நகைக்கும் உட்கார்ந்து பொறுமையா கால்குலேட் பண்ணுவாங்க. இப்படிதான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. நம்ம நகை வாங்கும் போது நமக்கு வேல்யூ ஆடட், டிசைன் சார்ஜஸ், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி போட்டு கொடுப்பாங்க. வாங்கறதுக்கு 31000 ரூபாய் செலவு பண்றோம்னா இந்த நகைய நான் ஒரு மாசத்துலயோ ஒரு வாரத்திலயோ நான் விக்கிறேன்னா எனக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும்? 23000 ரூபாய். அங்கே 7000 ரூபாய் லாஸ். விற்கும் போது நமக்கு நிறைய பில்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பில்ஸ்லாம் நமக்கு கொடுப்பாங்க. கடையில இருந்து வாங்கும் போது பில்ஸ் கொடுப்பாங்க. அதே கடைக்கு போன் பண்ணி நான் உங்ககிட்ட நகை வாங்கினேன், உங்ககிட்ட ஒரு 50,000 கிட்ட நான் நகை வாங்கியிருக்கேன், ஒரு 10,000 உங்ககிட்ட விற்கலாமான்னு கேட்டா அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? எடுத்துக்கணும் தான். திருப்ப எடுத்துக்க மாட்டாங்க, ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஜிஆர்டில வாங்கின ஜுவல்ஸை ஜிஆர்டில கான்டாக்ட் பண்ணி நான் விற்கணும் அப்படின்னு சொன்னேன், நாங்க வாங்குறது இல்லை அப்படின்ட்டாங்க. பாடி சரவணா ஸ்டோர்ல வாங்கின ஜுவல்ஸை பாடி சரவணா ஸ்டோர்ல கான்டாக்ட் பண்ணி நான் உங்ககிட்ட நகை விற்கணும் அப்படின்னு வாங்கல. இவரு ரெகுலரா சைதாப்பேட்ல ஒரு கடையில நீங்க எத்தனை வருஷமா அந்த கடையில வாங்குறீங்க ஜுவல்ஸ்? தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே வாங்கிட்டு இருக்கோம். அங்கேயும் போன் பண்ணி கேட்டோம், உங்ககிட்ட வாங்கின ஜுவல்ஸ் உங்ககிட்டே விற்கணும், எங்களுக்கு கொஞ்சம் மணி நீட் இருக்கு, வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு முடியாது அப்படின்ட்டாங்க. இந்த ஜுவல்ல விற்கிறதுக்கு நாங்க நிறைய பேரை கான்டாக்டும் பண்ணோம். என்னோட ஒரு தாட் என்னன்னா, நான் வச்சிருந்த ஜுவல்ஸ் எல்லாமே கல்யாணத்துக்காக எனக்கு வாங்கினது, எங்க அம்மாவும் நானும் போயிட்டு வாங்கினது. ஈவன் அது 10 வருஷம் பழசா இருந்தாலும் அதை நான் வந்து ரெகுலரா ஆபீஸ் போட்டுட்டு போல. ஒரு கல்யாணம் ஆன ஒரு மறுவீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு போட்டு போறதுக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுன்னு வாங்கின நகை எல்லாமே புதுசு, அப்படியே ஃப்ரெஷ்ஷா புதுசு. எல்லாமே கம்பெனி சைட்ல, அந்த ஜிஆர்டினா ஜிஆர்டி, சரவணா ஸ்டோர்னா சரவணா ஸ்டோர்னு எல்லா பேருமே அழகா பதிஞ்சு, ஹால்மார்க்னா அந்த ட்ரையாங்கிள் இருக்கும்ல அது எல்லாமே போட்டுதான் இருந்தது. ஆனாலுமே அந்த வாங்கின கடையிலேயே அதை வாங்கிக்கிறதுக்கு அவங்க ரெடியாவே இல்லை. இப்ப பிளான் பி வந்தேன். பிளான் பி என்ன யோசிச்சேன்னா, ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க. அக்ஷய திருதியைக்கு முந்தின வாரம் தான் நான் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் செக் பண்ணேன். என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் நான் போட்டோ எடுத்து எல்லாருக்குமே நான் சென்ட் பண்ணேன். நான் இந்த ஜுவல்ஸ்லாம் என்னோட ஜுவல்ஸ் நான் விற்க போறேன், இன்ஃபேக்ட் பில்லோடவே நான் கொடுத்துருவேன், வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டேன். எல்லாருமே என்கிட்ட ½ an hour என்கொயரி பண்ணாங்க. ஜுவல்ஸை வந்து நேர்ல பார்த்தாங்க, பார்த்துட்டு யாருமே வாங்கல. அதாவது இந்த பேப்பர் வச்சுக்கோங்க, இந்த பேப்பர்ல நீங்க ஜுவல் வாங்கும்போது யோசிப்பீங்கல்ல, இந்த ஜுவல்ஸை நான் தெரிஞ்சவங்க கிட்ட வித்துருவேன், அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு. இது அப்படியே மடிச்சு குப்பையில போட்டுருங்க, யாரும் வாங்க மாட்டாங்க.
ஆனா யூஸ்டு ஜுவல்லரி ஆல்ரெடி ஒருத்தங்க யூஸ் பண்றாங்க, அது நம்ம வாங்கணுமா அது நம்ம வாங்கணுமா அப்படின்னு கூட. நான் அதை யூஸும் பண்ணல, பட் ஸ்டில் ஒரு ஆசை. எப்படியும் கடையில போய் அவங்க VA அதுக்கப்புறம் GST இதெல்லாமே பே பண்ண போறாங்க, நம்ம கிட்ட கோல்ட் ரேட் மட்டும் கொடுத்து வாங்கிக்கலாம்னு தான் யோசிச்சேன். யாருமே வாங்கல. சோ அந்த அந்த ஒரு சின்ன தாட் இருந்தாலும் அது வேண்டாம், அது வேலைக்கு ஆகாது. நான் ஏன் எல்லாரையும் கேட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு வாட்டியும் நான் ஜுவல் வாங்க போகும்போது அந்த ஜுவல்லரி செக்ஷன் எல்லாமே கூட்டமா தான் இருக்கும். நம்ம அங்க போயிட்டு ஒரு டிசைன், அதுவும் வீக்கெண்ட் போயிட்டோம்னா செம்ம ரஷ்ஷா இருக்கும். அக்ஷய திருதியா அன்னைக்கு போனாலும் ரஷ்ஷா இருக்கும், நியூ இயர் அப்ப போனாலும் ரஷ்ஷா இருக்கும், பண்டிகை நாள் போனாலும் ரஷ்ஷா இருக்கும். எல்லாரும் நகை வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம தெரிஞ்சவங்க கிட்டே விற்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா யாரும் நம்ம கிட்ட வாங்க மாட்டாங்க. எல்லாருமே ப்ராப்பரா ஒரு கடையில போய் தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க ஜுவல் விற்கிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சவங்களுக்கு விற்க முடியாது, யாரும் வாங்க மாட்டாங்க. நீங்க கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. அடுத்துதான் கடைசியா ஒரு ஆப்ஷனுக்கு வந்தோம். ஓகே, இந்த மாதிரி பிராண்ட் இருக்கு இல்லையா, நிறைய ஆட்ஸ் எல்லாம் வரும், உங்கள் தங்க நகையை பணமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி அங்க வந்து ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணோம். எங்களுக்கு வந்து மணி நீட் இருக்கு, வீடு கட்டுறதுக்காக எங்களுக்கு பண தேவை இருக்கு, எங்க கிட்ட ஜுவல்ஸ் இருக்கு, வாங்கிப்பீங்களான்னு கேட்டதுக்கு ஓகேன்னு அன்னைக்கே வந்து அவங்க ஸ்கெடியூல் ஒன்று போட்டு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு அவங்க வருவாங்க, வந்து அந்த ஜுவல்ஸ் எல்லாம் ஒரிஜினல் ஜுவல்ஸான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு நமக்கு ஒரு எஸ்டிமேஷன் எழுதி கொடுப்பாங்க. அந்த எஸ்டிமேஷன்ல இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த அமௌண்ட்குள்ள உங்களுக்கு கிடைக்கும், நாங்க எங்க மேனேஜர் கிட்ட பேசி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தருவோம், அரேஞ்ச் பண்ணி தரோம்னு சொல்லுவாங்க. இதுதான் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் டே நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, என்னைக்கு நாங்க வந்து இந்த ஜுவல்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல என்னென்ன நடக்கும்? பேங்க்ல வச்சிருக்க நகை கேக்குறீங்களா இல்ல கையில இருக்க நகையா? ரெண்டுமே சொல்லுங்க. பேங்க்ல நம்ம வந்து அடகு வச்சிருப்போம், சம்டைம் அதை மீட்ட முடியல, இல்ல நமக்கு வந்து அர்ஜென்ட்டா வேற தேவை இருக்கு அப்படின் போது அதை நம்ம விற்க ட்ரை பண்றோம். இந்த கம்பெனிஸ்க்கு அப்ரோச் பண்ணி நம்ம விற்க ட்ரை பண்றோம்னா ப்ராசஸ் என்னன்னா, அவங்க வந்து அந்த ஜுவல்லரிக்கு வச்ச அட்டை எடுத்து பார்ப்பாங்க, எத்தனை கிராம் இருக்கு, என்ன நகை அப்படின்றத கேட்பாங்க. நம்ம சொல்லணும், அது நம்ம கிட்ட போட்டோ இருந்தா நம்ம காமிக்கலாம், பட் ஸ்டில் அவங்க வந்து அது 916 கேட்பாங்க. இது 916 ஜுவல்லரியா இல்ல நார்மல் தங்க நகையான்னு கேட்பாங்க. நம்ம வந்து ரீசெண்ட் டேஸ்ல வாங்குறது மோஸ்ட்லி 916 தானே இருக்கு கடையில வாங்குறது. ஸோ நம்ம 916 அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு கால்குலேட் போடுவாங்க, இத்தனை கிராமுக்கு 916 ஜுவல்லரிக்கு என்னால இவ்வளவு தர முடியும் அப்படின்னு ஒரு கால்குலேட்டர் ஒரு ½ hour உட்காந்து எழுதுவாங்க. ஜுவல்லரி எல்லாம் எழுதி அதுல நான் போட்டோ எடுத்துக்குவான்னு கேட்டேன் போன வாட்டி, அவங்க அதுக்கு அலோவ் நாட் அலோவ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எழுதிட்டு அதுல சில மில்லிகிராம கம்மி பண்ணி இந்த மாதிரி இது அதுல தூசி குப்பை எல்லாம் இருக்குங்க. நீங்க கிளீனான நகைனாலும் இல்ல அது வந்து பஜார்ல வந்து உருக்கும் போது அதுல நிறைய தூசி வரும். நீங்க டெய்லி யூஸ் பண்ணிருப்பீங்க அந்த ஜுவல்லரிய, அதனால அதுல தூசி கலந்துருக்கும், அது வந்து நாங்க ஃபுல்லா எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சில மில்லிகிராம் கம்மி பண்றாங்க. கம்மி பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கு 916னா 91 கூட கிடையாது, அதுல வந்து 85ல இருந்து 90% தான் கோல்டு இருக்கு, பேலன்ஸ் எல்லாம் வேற மெட்டல் யூஸ் பண்ணி தான் அந்த ஜுவல்லரி செய்யறாங்க. அதனால 85ல இருந்து 90% தான் நாங்க அதை கோல்டா கன்சிடர் பண்ணுவோம், பேலன்ஸ் எல்லாம் விட்டுடுங்க, அதெல்லாம் மணி வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரஃப் எஸ்டிமேட் ஒரு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. ரஃப் எஸ்டிமேட் கொடுத்ததுக்கு அப்புறம் இது நமக்கு ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. பேசிக்கா வந்து நம்ம வந்து ஒரு இமீடியட்டா தேவை இருக்குன்னு போது தான் இந்த நிலைமைக்கு வருவோம். ஸோ அவங்க வேற வழி இல்லாம சரிங்க எனக்கு இந்த அமௌண்ட் ஓகே தான் அப்படி சொல்லி சொன்னீங்கன்னா ஓகே வாங்க அப்படி சொல்லிட்டு நம்மள வந்து பேங்க்கு கூட்டு போவாங்க. அந்த அட்டை அந்த சீட் பேங்க் கூட்டிட்டு போக மாட்டாங்க, என்னைக்குன்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. என்னைக்கு அந்த டிரான்சாக்ஷன் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க வருவாங்க, வந்து நம்ம கிட்ட இருக்கிற ப்ரூஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க. ப்ரூஃப் பேங்க் டீடைல்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரூஃப் பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வீட்லயே நம்ம கிட்ட வந்து மியூச்சுவலா அக்ரிமெண்ட் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து என்ன ப்ராசஸ்னு முன்னாடியே பேசிப்பாங்க. பேங்க்ல போய் எல்லாம் பேச மாட்டாங்க, அவங்க முன்னாடியே நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க, இவ்வளவு அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு நாங்க டிரான்ஸ்பர் பண்ணுவோம். நம்ம கூடவே அவங்க வருவாங்க, வந்துட்டு அந்த ஜுவல்ஸை வாங்கி அவங்க கையில கொடுத்துடணும். அதுல கரெக்டான கம்பெனிக்கு போனோம், நிறைய ஏதாவது போலியான கம்பெனி பண்ணவங்க கரெக்டா பண்ணாங்க. ஜுவல்லரி எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்கன்னா நமக்கு தான் ரிஸ்க். அதனால கரெக்டான கம்பெனிக்கு போகும்போது இதுதான் ப்ராசஸா எங்களுக்கு இருந்தது. இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் வீட்லயே உட்காந்து முடிச்சுட்டு நம்மளோட ரசீது அப்புறம் ப்ரூஃப்ஸ் லைக் பில்ஸ் நம்ம இருந்தா கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளோட ஆதார் இதெல்லாம் கூட அவங்க வாங்கிக்கிறாங்க.
வாங்கி ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வீட்டையும் அவங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க. எதுக்குன்னு தெரியல. வீடு இது உங்க வீடு தானான்னு கேட்டு அதையும் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை கூட்டிட்டு போனாங்க பேங்க்குக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க, நீங்க வந்து எங்க கிட்ட இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்றத பேங்க்ல நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படிதான் சொல்லி கூட்டிட்டு போனாங்க. வருஷம் ஒரு 3 வருஷமா தொடர்ந்து வட்டி தான் கட்டிட்டு இருக்கேன். வட்டி கட்டி அந்த பேங்க் எம்ப்ளாயிஸ் நானும் நல்லா தெரிஞ்ச பரிச்சயமானவங்க ஆயிட்டோம். அவங்க கேட்டாங்க, நீங்க வட்டி கட்ட தானே வருவீங்க, இப்ப என்ன ஒரே ஷார்ட்ல வந்து நீங்க மீக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லங்க இதுக்கு மேல இந்த ஜுவல்ஸ் என்னால வட்டி கட்ட முடியாது, அதனால நான் விற்க போறேன். அதனால நான் ஒரு கம்பெனி நான் ரீச் அவுட் பண்ணிருக்கேன், அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டு எனக்கு டிஃபரன்ஸ் அமௌண்ட் தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா. அவர் ஆக்சுவலா எங்க கூட தான் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாரு. அவங்க அது தெரியாம அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு நல்ல வேல்யூ கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு கேஷுவலா சொன்னாங்க. எங்க கூட வந்தவருக்கு முகமே மாறிடுச்சு, ரொம்ப இதுவாயிட்டாரு. நான் அப்புறம் அவர்கிட்ட சாரி கேட்டேன், சாரி சார் அவங்க சொன்னதுக்கு சாரி சார் அப்படின்னு தனியா. அவங்க வந்ததும் நம்ம கூட பேங்க்குக்கு வருவாங்க. வந்ததும் அந்த அமௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணி பேங்க்ல நம்மளோட வெச்ச நகையை நம்ம கையில கொடுப்பாங்க இல்லையா, நம்ம கொடுத்த நகையை அவங்க வாங்கிட்டு அவங்களோட அந்த கம்பெனிக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. அங்க போயிட்டு வேலிடேட் மறுபடியும் நகையை பார்க்காம இந்த கால்குலேஷன் போட்டாங்க இல்லையா, நகையை பார்த்து மறுபடியும் ஒரு கால்குலேஷன் போட்டு நமக்கு டிஃபரன்ஸ் அமௌண்ட் கையிலே கொடுத்து முடிச்சிருவாங்க. இந்த ப்ராசஸ் மொத்தமா 4 மணி நேரம் ஆகும். இந்த ப்ராசஸ் 4 மணி நேரம் ஆகும். இத கரெக்டா பண்ணிடுவாங்க. இது என்னாச்சுன்னா, அவங்க அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே என்கிட்ட கேட்டாங்க, எங்களுக்கு வந்து நீங்க ரிவ்யூ கொடுக்குறீங்களா அப்படின்னதும் எனக்கு இதெல்லாம் குவிக்கா பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால நான் 5 ஸ்டார் கொடுத்துட்டேன். ஆனா இவர் தான் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாரு, எவ்வளவு அமௌண்ட் மொத்தமா நம்ம வித்தோம், எவ்வளவு அவங்க நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இவரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு 0 ரேட்டிங் கொடுத்துட்டாரு. ஏங்க அவங்க வந்து 91% 916 ஜுவல்லரின்றனால 91% தான் காசு தருவேன் அப்படின்னு சொல்றது கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அவங்க அங்க குறைக்கிறாங்கல்ல, மில்லிகிராம், ஒரு ஜுவல்லரிக்கு மில்லிகிராம் இத்தனை மில்லிகிராம், இன்னொரு ஜுவல்லரிக்கு இத்தனை மில்லிகிராம், இப்படி குறைச்சு ஒரு 10 ஜுவல்லரி இந்த மாதிரி விற்கிறோம் அப்படின்னா அது இந்த மில்லிகிராம் எல்லாம் குறைச்சிட்டே வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 1 கிராம் குறைஞ்சிடும். அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. 1 கிராம் பக்கம் குறைஞ்சிருச்சே அப்படின்றத என்னால ஏத்துக்க முடியல. இது சாம்பிளுக்கு சொல்றது. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் எங்களுக்கு இருந்தது. எனக்கு ஓகே தான், ஏன்னா நான் அவசரத்துக்கு நான் நகை விற்கிறேன், எனக்கு அந்த அமௌண்ட் அவங்க கொடுக்குறாங்க. என்னோட அவசரம் புரிஞ்சு அவங்களுக்கு அது சாதகமா மாறி அவங்க எனக்கு அமௌண்ட் தராங்க. அதுதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம பண தேவைக்காக போயிருக்கோம் இல்லையா, அது அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா எனக்கு தோணுச்சு. அதனால நான் வந்து அந்த எம்ப்ளாயிஸ் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க எல்லாம் கரெக்டா தான் ப்ராசஸ் பண்ணாங்க, கரெக்டா கால்குலேஷன் பண்ணாங்க. இவருக்கு என்ன பிடிக்கலன்னா அந்த ப்ராசஸ், அந்த அமௌண்டோட நம்ம கொடுக்கறதுக்கான கரெக்டான வேல்யூ கிடைக்க மாட்டேங்குது அமௌண்ட்ன்றது தான் இவரோட ப்ராப்ளம். அவங்க வந்து அத ஜஸ்ட் தூசி தொங்குன்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர் சொல்றது மில்லிகிராமா ஒவ்வொரு ஜுவல்லரி மில்லிகிராம் இத்தனை மில்லிகிராம் குறைச்சுனே வராங்க. அது ஒரு கிராம் ஆயிடுமோ, நீங்க அத்தனை ஜுவல்லரி நிறைய விற்கிறீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு கிராம் ஆகும் தானே, அந்த மாதிரி ஒரு கிராம் நகையே போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நல்லது ஏத்துக்க முடியும். உண்மையிலே கிராம் இல்ல, பல கிராம் போயிருக்கும். நாங்க 2 வாட்டி அவங்க கிட்ட வித்துட்டோம் நகைய. தேவை திடீர்னு அவசர தேவையா வந்துருச்சு. வீடு கட்டுறதுன்னு முடிவு பண்ணோம். ஜுவல்ஸ் தானே பேஸ் நம்மளுக்கு, அதனால வித்துட்டோம். அந்த எம்ப்ளாயிஸ் மேல எந்த தப்பும் இல்லை. அவங்களோட ஒர்க்கை ஹானஸ்டா கரெக்டா தான் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் இன்ஃபேக்ட் எங்க வீட்டுக்கு அவர் வந்தப்போ எனக்கு ஆபீஸ் ஒர்க் இருந்தது. 2 hours வெயிட் பண்ணாங்க எனக்காக. நான் பேங்க்குக்கு வந்து சைன் பண்ணுன்றதுக்காக 2 hours அவங்க வெயிட் பண்ணாங்க. அவங்களோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. ஆனா அந்த ப்ராசஸ், அந்த கம்பெனி ஃபாலோ பண்ற ப்ராசஸ், நீங்க இவ்வளவுதான் வேல்யூ எடுக்கணும், இவ்வளவுதான் அமௌண்ட் கொடுக்கணும்னு அவங்க கொடுக்கறது தான். அங்க நம்மளோட அவசர தேவையினால அங்க அமௌண்ட் குறையுது. நம்மளுக்கு நம்ம வாங்கும் போது நம்ம இவ்வளவு பே பண்றோம், கவர்மெண்ட்க்கு டாக்ஸ் பே பண்றோம், வேல்யூ ஆட் டிசைனுக்கு பே பண்றோம், டாக்ஸுக்கு பே பண்றோம். ஆனா விற்கும் போது அதெல்லாம் பஜார்ல இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்றவாங்க. பஜார் அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, பஜார்ல இவ்வளவு அமௌண்ட்டுக்கு தான் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. அவங்களோட பொறுத்த வரைக்கும் அந்த ஜுவல்லரி அவங்க வந்து இது பண்ணி பாலிஷ் பண்ணி திருப்பி எல்லாம் வைக்க மாட்டாங்க. அதை உருக்கி அதை நியூவா அதை கோல்டு பாரா மாத்திடுவாங்க. அதனால அவங்க வந்து நீங்க எவ்வளவு காசு கொடுத்து வேல்யூ ஆட், எவ்வளவு காசு கொடுத்து நீங்க அந்த ஜுவல்லரி பண்ணியிருந்தாலும், எவ்வளவு அதிகமான வேலை இருந்தாலும் அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண
கட்டி தான், தங்க கட்டி தான். 2 வாட்டி இந்த எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி கம்பெனி வழியா வித்தோம். அந்த பேங்க் நாங்க அடகு வச்ச பேங்க்ல இருந்தவரே எங்க கிட்ட சொன்னாரு, நீங்க நானே உங்க நகையை வாங்கிப்பேன், நீங்க எதுக்கு தேர்ட் பார்ட்டியை கான்டாக்ட் பண்ணி இதுல உங்களுக்கு வெயிட்ல டிடக்ஷன், அதுக்கப்புறம் 91.6 அந்த பெர்சன்டேஜ்லாம் நான் ஒரு அமௌண்ட் சொல்றேன், உங்களுக்கு அது ஃபீசிபிளா இருந்தா நீங்க எங்கிட்டே வித்துருங்க அப்படின்னாரு. நெக்ஸ்ட் டைம் அவர்கிட்ட வித்தோம். அப்போ வந்து 916 ஜுவல்லுக்கு அப்போதைய கோல்டு ரேட் வந்து பாத்தீங்கன்னா 6850 ரூபாய். அவர் எங்க கிட்ட வாங்கிக்கிட்டது எவ்வளவுக்குன்னு பாத்தீங்கன்னா 6350 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு ஒரு கிராம். 500 ரூபாய் அவ்வளவுதான் கம்மி பண்ணிட்டாரு. ஆமா, ஏன் அவ்வளவுதான் தருவேன்னாரு. இவரும் அதே ரீசன் தானே சொன்னாரு, இது பழைய ஜுவல்லரி, நான் இதை எடுத்து போய் பஜார்ல உருக்கிடுவேன் அப்படின்னு தானே சொன்னாரு. 916 போட்டாரா? 916 போட்டாரு. 91% அவங்க ஒரு கால்குலேஷன் சொன்னாங்க. இது வீடியோக்குன்னு எனக்கு அப்ப ஞாபகம் இல்லை, நோட்டே பண்ணல. ஆனா அன்னைக்கு கோல்டு ரேட் 6850 ரூபாய், அவர் வாங்கிக்கிட்டது 6350 ரூபாய். 22 கேரட் கோல்டு அவர் எவ்வளவுக்கு வாங்கிட்டாருன்னா 5350 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு. இதுல அந்த 290 மில்லிகிராம் மட்டும் இல்ல, இதுல வந்து 91% இதுல தங்க இருக்கு சொல்லிட்டு அதை மட்டும் கால்குலேட் பண்ணி அது இவர் கொடுத்தாரு. ஆனா அந்த கம்பெனில இந்த 290 எல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மில்லிகிராம் டர்ட்டுக்கெல்லாம் டிடெக்ட் பண்ணாங்க வெயிட்ட. இவர் வந்து ஹோல் வெயிட்டுக்கே அமௌண்ட் கொடுத்தாரு. ஆனா 22 கேரட் கோல்டுக்கு 5350 ரூபாய் கொடுத்தாரு. 916க்கு வந்து 6350 ரூபாய் கொடுத்தாரு. இத வித்த அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து 6850 ரூபாய். நான் வந்து 1 கிராம் வேல்யூ தான் சொல்றேன். நான் எவ்வளவு நகை வித்தன்ற வெயிட் நான் இப்போ ஷேர் பண்ணல. இவ்வளவு அமௌண்ட்டுக்கு வித்தேன், 1 கிராமுக்கு இவ்வளவு அமௌண்ட்டுக்கு வித்தேன்னு மட்டும் தான் நான் ஷேர் பண்றேன். நகை வித்தா எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும்னு பார்த்தோம். அதுலயே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு பில்லு கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் பார்த்தாச்சு, பேசியாச்சு. அடகு வச்சா எவ்வளவு கிடைக்கும்னு நான் சொல்றேன். அடகு வைக்கிறதுக்கு நான் பேங்க் அப்ரோச் பண்ணேன். பேங்க்ல வந்து அடகு வைக்கிறீங்க ஒரு ஜுவல்லனா, உங்களுக்கு ஜுவல் அப்ரைசர் ஃபீஸ்னு ஒன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஜுவல் வந்து 22 கேரட்டா 916ஆ, இதுக்கு இந்த ஜுவல்லுக்கு இவ்வளவு அமௌண்ட் தான் நாங்க அடகு வச்சா நாங்க தருவோம்னு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜுவல்லுக்கு வந்து கால்குலேஷன் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்றது 800 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம அடகு வைக்கிறதுக்கான டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஆகும். நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, அது வந்து 300 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் போகும். நெக்ஸ்ட் ப்ராசஸிங் ஃபீஸ்னு ஒன்று டிடெக்ட் பண்ணுவாங்க, அது வந்து உங்களுக்கு 300 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் டிடெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு அடகு வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட்லாம் போக ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் இந்த அமௌண்ட் உங்களுக்கு மைனஸ் ஆயிட்டு தான் உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. ஆனா உங்களோட அடகு வச்ச பில் எவ்வளவு அமௌண்ட் இருக்கும்னா 1 லட்சம் ரூபான்னு இருக்கும். இதுதான் ஃபீஸே வந்து இவ்வளவு வரும். ஃபீஸ் வரும். நீங்க ரினியூ பண்றீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரினியூ பண்றீங்கன்னா ரினியூவல் சார்ஜஸ் வரும். அதுலயே நீங்க செக் பண்ணிக்கணும் அடகு வைக்கும் போதே இது வந்து மந்த் ஆன் மந்த் பேமெண்டா இல்ல 6 months ஒன்ஸ் பேமெண்டான்னு. நான் வந்து அடகு வச்சுட்டு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கட்டினா போதும்னு ஒரு வாட்டி போய் செக் பண்ணும்போது மந்த் ஆன் மந்த் வட்டி நீங்க கட்டலன்னா அதுக்கு ஒரு வட்டி போட்டிருந்தாங்க. அங்க உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் நீங்க வட்டி கட்டணும், இல்லனா அதுக்கு வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சேரும். அடுத்து உங்களுக்கு அதுலயே 2 டிஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. 12 monthsக்கு வைக்கிறீங்களா 6 monthsக்கு வைக்கிறீங்களான்னு கேட்பாங்க. 6 monthsக்கு வச்சீங்கன்னா அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 1 கிராம்ல 100 ரூபாய், 1 கிராமுக்கு 100ல இருந்து 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதுவே 12 months வச்சீங்கன்னா அமௌண்ட் கம்மியா கிடைக்கும். நமக்கு பண நீடுக்காக தானே அடகு வைக்கிறோம், அதனால நாங்க 6 monthsக்கு வச்சிருவோம். ஒரு 6 monthsக்கு போய் வட்டி பே பண்ணிட்டு இருக்கோம். அடகு வச்சது 2021ல நாங்க வச்சப்போ 1 கிராமுக்கு எங்களுக்கு 3130 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப நான் ஒரு பேங்க்ல அடகு வச்சேன், அதுல எனக்கு கொடுத்த சீட்டை பாருங்க, இதுதான் சீட்டுன்ட்டாங்க. வேணும்னா ஆன்லைன்ல செக் பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. கிராமுக்கு எனக்கு கொடுத்த அமௌண்ட் 5000 ரூபாய். கோல்டு ரேட் எவ்வளோ? 6650 ரூபாய். 6000 வச்சுக்கோங்க. 1000 ரூபாய் கம்மியா கிடைச்சிருக்கு. 5000 ரூபாய் கிடைக்கும் நமக்கு அடகு வச்சோம்னா. அடகு வச்சாலும் கம்மி, வித்தாலும் கம்மி. வீடு வாங்கும்போது கூட நான் வந்து நகை வைக்கணும்ன்ற ஐடியாலே இல்லை. ஏன்னா அது வந்து எனக்கும் எங்க அம்மாக்குமான எமோஷனல் பாண்டிங். ஆனா அந்த நகையை ஏன் விற்கலான்னு நாங்க முடிவு பண்ணோம்னா நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. அதுல நான் இந்த வீடியோக்காக லிஸ்ட் பண்ணிருக்கேன் எந்தெந்த இன்சிடென்ட்லாம் நான் நகையை தொலைச்சிருக்கேன்,
என்னென்ன சேஃப்டி ப்ராப்ளம்ஸ்லாம் நகை வச்சிருந்தா வரும்னு என்னோட ஸ்டோரியே சொல்றேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது செயின் தான் ஒரு குட்டி டாலர் எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸ்கூல் படிக்கும்போது நான் தான் கேட்டேன், அவங்க வாங்கி தரல. எனக்கு கண்டிப்பா ஒரு செயின் ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகணும்னு கேட்டப்போ அந்த குட்டி டாலர் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்போ வந்து T51 ஒரு பஸ் இருக்கும், சோழிங்கநல்லூர் டு தாம்பரம். அந்த பஸ்ல தான் டெய்லி ஸ்கூல் போயிட்டு வருவேன். பஸ்ஸை விட்டு இறங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு வாரம் தான் அந்த செயினே போட்டிருப்பேன். பஸ்ஸை விட்டு இறங்கும் போது பார்த்தா அந்த டாலர் எங்கேயோ மாட்டிக்கிச்சு. ஏன்னா கூட்டத்துல தான் பஸ்ல ஏறிட்டு வருவோம் 11th படிக்கும் போது. கரெக்டா சோழிங்கநல்லூர்ல இறங்குறேன், பாக்குறேன் செயின் அப்படியே அருந்து இருக்கு. டாலர் எங்க போச்சுன்னே தெரியல. தேடி தேடி பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா தேடினா கிடைக்கல. அடுத்து ரிங் ஒரு வாட்டி காலேஜ் போட்டு போயிருந்தேன். அதுவும் பஸ்ல ஏறும்போது லூசா இருக்கும் அந்த ரிங்கு. பஸ்ல ஏறும்போது அந்த கைப்பிடியில இருக்கு, ஏறி பாக்குறேன் ரிங்க காணும். அதுவும் காலேஜ் படிக்கும்போது தொலைச்சிருக்கேன். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நகை வச்சிருந்தாலும் அதை நம்ம பத்திரமா வச்சிடலன்னா ரிஸ்க் தான். பிசிக்கல் கோல்டு இருந்ததுன்னா அதை மெயின்டைன் பண்றது கஷ்டம். சேஃப்டினால. உங்களுக்கு இந்த மாதிரி நகை தொலைச்ச கதை ஏதாவது இருக்கா? இருக்கு, தாராளமா இருக்கு. என் ஃபேமிலி, எங்க அம்மா, எங்க அப்பா, நானு, என் தம்பி எல்லாம் வந்து சின்ன வயசுல வந்து ஒரு தாம்பரம்ல ஒரு ஃபேமஸான ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். ஆக்சுவலா நாங்க வெளியூர்ல இருந்து, அது ஒரு டிராவல் டைம், டிராவல் பண்ணி வந்திருந்தோம். வேற எங்கேயோ போயிட்டு டிராவல் பண்ணி நாங்க வரும்போது சரி தாம்பரத்துல நம்ம லஞ்ச் சாப்பிடலாம் சொல்லிட்டு எங்க அப்பா கூட்டிட்டு போனாரு. பட்ஸ் ஹோட்டல் நினைக்கிறேன் பேர், தாம்பரத்துல இருந்துச்சு முன்னாடி. ஃபேமஸான ஹோட்டல்ல அங்க கூட்டமா இருக்கும் எப்பவுமே. நாங்க சாப்பிட்டு முன்னாடி சாப்பிட்டுருக்கோம், அதனால சரி எங்க அப்பா கூட்டிட்டு போனாரு லஞ்சுக்காக. அப்ப என் தம்பிலாம் சின்ன பையன், அவன் வந்து சரியா சாப்பிடல சொல்லிட்டு அவனை ஃபோக்கஸ் பண்ணி சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாரு. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அவனை ஃபோக்கஸ் பண்ணி சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க, என்னோட அம்மாவும் அப்பாவும். அப்போ வந்து சூட்கேஸ்ல ஜுவல்லரி இருந்துச்சு. எங்க அம்மா வந்து அதை ஏதோ ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு அதை கழட்டி சூட்கேஸ்ல வச்சுட்டு அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயே வந்து டக்குன்னு ஒரு ஆள் வந்து வேற ஒரு சூட்கேஸை எங்களோட பிளேஸ்ல வச்சுட்டு நாங்க ஜுவல்லரி வச்சிருந்த சூட்கேஸை அவர் எடுத்துட்டு போயிட்டாரு டக்குன்னு. இது நடந்தது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல டக்குன்னு நடந்ததுனால யாருமே எங்களால அதை இது பண்ணவே ரியலைஸே பண்ணல நாங்க யாருமே. அப்பதான் வந்து நாங்க எங்க சூட்கேஸ் காணமேன்னு சொல்லி தேடும் போது பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது யாரோ ஒரு திருடன் வந்து வேற ஒரு சூட்கேஸ் எங்க இடத்துல வச்சுட்டு எங்களோட சூட்கேஸை எடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் பண்ணும்போது போலீஸ்காரங்க வந்து அந்த சூட்கேஸ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது அதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் வச்சு அந்த சூட்கேஸும் வேற ஏதோ ஒரு பஸ்ல இருந்து அவன் திருடிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ பிசிக்கல் கோல்டை வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல இருக்கும்போது அப்புறம் ரீசெண்ட் டேஸ்ல நிறைய செயின் ஸ்நாச்சிங்லாம் நடக்குது. எங்க அண்ணி KK நகர்ல நடந்து போயிட்டு இருக்கும் போதே நல்ல CCTV ரெக்கார்டா இருக்கு. ஒருத்தர் ஆக்டிவால வந்து அவங்கள நோட்டை விட்டுட்டு செயின் அப்படியே பிச்சுட்டு எங்க அண்ணியோட கழுத்தே இந்த இடமே ஒரு 2-3 months ஆச்சு. அந்த செவந்து போன இடம், அந்த கட்டான இடம் ஆடுறதுக்கு. அத போய் போலீஸ் ஸ்டேஷன்ல CCTV கேமரா ஃபுட்டேஜோடவே எடுத்துட்டு போய் காமிச்சும் பிடிக்க முடியல. அந்த செயின், ஒரு சவரன் செயின் அப்படியே ஃபோர்ஸா இழுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஒலிம்பியா டெக் பார்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பேக் சைட்ல அந்த கிண்டி பேக் சைட்ல இருட்டா இருக்கும் இல்லையா, அங்க பைக் ஓட்டிட்டு வரும்போது பைக் வந்து பஞ்சர் ஆயிட்டு இருக்கு. பஞ்சர் ஆகும்போது இறங்கி செக் பண்ற கேப்லயே கழுத்துல இருந்து அவங்களோட தாலி 11 சவரனா அறுத்துட்டு ஓடிட்டாங்களாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ரெக்கவர் பண்ணது 3 சவரன் தானா. இது அவங்க சொல்லி எங்களுக்கு இதெல்லாம் அலர்ட். நாங்க ஆபீஸ்ல சிட் சாட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணது. என்னோட ஸ்டோரியில என்னன்னா, நான் ரிங்கு தொலைச்சது, டாலர் தொலைச்சதை விட பையனே 1 வயசு குழந்தையா இருக்கும்போது அவனுக்கு பர்த்டே கிஃப்டா ஒரு பிரேஸ்லெட் வந்திருந்தது. அந்த பிரேஸ்லெட்டை ஒரு கோயிலுக்கு போட்டுட்டு போயிருந்தோம். போட்டோஸ்ல எல்லாம் இருக்கு. கார்ல வந்து ஏறும்போது மிஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து கேர்லெஸ் சொல்ல முடியாது. இன்சிடென்ட்ஸ் இப்படிதான் அமையுது. நான் ஸ்கூல் படிக்கும்போது பஸ்ல ஏறும்போது அந்த ரஷ்ல மாட்டி செயின்ல இருந்து டாலர் போனது, கையில மோதிரம் போட்டுட்டு இருக்க மாதிரியே இருந்தது. பஸ்ல ஏறும்போது காணாம போனது. வீட்லயே மோதிரம் ஒரு வாட்டி கழட்டி வச்சேன், வீட்லயே எங்க மிஸ் ஆச்சுன்னே தெரியல. இதை விட ஹைலைட் என்னன்னா, எங்க அம்மாக்கு வந்து கோவிட் இன்ஃபெக்ட் ஆயிட்டு எங்க அம்மா தவறிட்டாங்க. கோவிட் இன்ஃபெக்ட் ஆனப்போ எங்க அம்மா வந்து அவங்கள அவசரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது ஆக்சிஜன் சிலிண்டர் போடுறதுக்காக மூக்குத்தி கம்மல்லாம் கழட்டிட்டோம் நாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து எங்க மிஸ் பண்ணோன்னே தெரியல. எங்க அம்மாவோட
ஜுவல்ஸ் எல்லாம் எங்க தாலி மட்டும் முன்னாடியே கழட்டி எங்க அப்பா கிட்ட பத்திரமா கொடுத்தாங்க. எங்க அப்பா அதை எங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டாரு. கம்மலும் மூக்குத்தியும் மாட்டலும் எங்க போச்சுன்னு அந்த டென்ஷன்ல எங்க போச்சுன்னு தெரியல. இன்னொன்னு எங்க அம்மாவுக்கு வந்து ஹார்ட் ஆபரேஷன் பண்ண போகும்போது நான் அப்ப காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். எங்க அம்மா அவங்களோட தாலியை என்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. வாங்கி வச்சுக்கிட்டேன், நான் பத்திரமா பேக்ல வச்சுக்கிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல போகும்போது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுல தங்கிருந்தோம், பேக்ல வச்சுக்கிட்டேன். ஆப்ரேஷன் முடிச்சுட்டு பைபாஸ் சர்ஜரி எங்க அம்மாவுக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்க. சோ அந்த டிச்சஸ் ஆடுற வரைக்கும் அவங்களால செயின் எல்லாம் போட முடியாது. ஒரு 1 month கழிச்சு தாலி கொடுமா அப்படின்னு கேட்டாங்க. வீடு ஃபுல்லா தேடுறேன், எங்க வச்சேன்னே தெரியல. அந்த எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களதான் போக்கஸ் பண்ண முடியும், நகையை போக்கஸ் பண்ண முடியல என்னால. எங்க வச்சேன்னு தெரியல. இது தெரியாம ரிலேட்டிவ்ஸ போட்டு நான் அவங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் போய் தேடுன்னு தேடி அவங்க வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் தேடி, என்னோட கேர்லெஸ் தான், நான் போய் எல்லாரையும் எங்க வச்சேன்னு தேடி கடைசி வரைக்கும் கிடைக்காம இவங்க எடுத்திருப்பாங்க அவங்க எடுத்திருப்பாங்கன்னு எல்லார் மேலயும் சந்தேகப்பட்டு, இது என்னன்னா குடும்பத்திலே குழப்பம் வருது. நம்மளோட கேர்லெஸ். நகை வச்சிருக்கோம்னா அது மேலேதான் போக்கஸ் இருக்கும். வீட்டுல ஒருத்தவங்க ஜுவல் வச்சிருக்காங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. வீட்லயே புதையில காத்துட்டு இருக்க பூதம் மாதிரி வீட்லயே தான் உட்கார்ந்துட்டு இருக்க முடியும். ரிஸ்க் நிறைய இருக்கு. எனக்கு ஏன் இன்சிடென்ட்ஸ் இதெல்லாம் லைஃப்ல நடக்காதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைம் வரும் லைஃப்ல. அந்த டைம் வந்து நம்ம போக்கஸ் வந்து அசட்டா இல்ல வந்து எமோஷனல் பாண்டிங்னா எமோஷனல் பாண்டிங் தான். இப்போ எங்க அம்மாவை நான் பாத்துட்டு இருப்பேனா இல்ல ஜுவல்ல பத்திரமா வச்சிருப்பேனா, அப்படியே மிஸ் ஆயிடுச்சு ஜுவல்ஸ். அந்த மாதிரி இன்னும் எங்க கல்யாணத்தப்ப என்னாச்சுன்னா, நான் சென்னையில இருந்து என் ஜுவல்ஸ் எல்லாம் என் பேக்ல வச்சு ஊருக்கு கொண்டு போயிட்டேன் கல்யாண மண்டபத்துக்கு. அமெரிக்கன் டூரிஸ்டர் பேக். அந்த பேக்கோட ரேட்டே 8000 ரூபாய். என்ன சொல்லி வித்தாங்கன்னா அந்த கடையில, இது வந்து கார்கோல என்ன பண்ணாலும் இதை ஓபன் பண்ண முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங் லாக் அப்படின்னாங்க. நான் அதுல என்னோட ஜுவல்ஸ் வச்சுட்டு அது மேல என்னோட யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மேல வச்சுட்டு அதுக்கு மேல கேஷ் வச்சிருந்தேன் 15000 ரூபாய். தாலி கட்டுற டைம் எல்லாரும் ரூம்ல இருந்து என்னோட ரூம்ல இருந்து வந்துட்டாங்க. வந்து பார்த்தா பேக் வந்து ஓபன் ஆயிருந்தது. எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. தாலி கட்டிட்டு என்னங்க பேக் எப்படி இருக்கு வாங்கன்னு போய் பார்த்தேன். மேல இருந்தா 15000 ரூபாவை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு கீழே இந்த ஜுவல்ஸ வந்து அவங்க அழுக்கு துணி இருந்ததுனால ஒழுங்கா செக் பண்ணல போல இருக்காங்க. இது இவ்வளவு ரிஸ்க் இருக்கு ஜுவல்ஸ் வச்சிருக்கிறதுனால. இது எல்லாமே யோசிச்சு எங்க வீட்டுல சண்டைலாம் வந்திருக்கு. எங்க அக்கா வீட்டுல தங்கி இருக்கும் போது ஜுவல் வந்து ஒழுங்கா தேடாம என்னோட அக்கா வந்து கழட்டி வச்ச செயினை வந்து ஒழுங்கா தேடாம காணும்னு சொல்லிட்டா. எனக்கு நான் என் அக்கா வீட்டுக்கார போன் பண்ணி நீங்க தான் எடுத்திருப்பீங்க, நீங்க தான். அப்புறம் எங்க அக்கா போன் பண்றா, நகை கிடைச்சிச்சு பாத்ரூம்ல இருக்குன்னதும் ரொம்ப சங்கடமாயிடுச்சு அவரை சொன்னதுனால. இப்படி எல்லாம் சிச்சுவேஷன் நிறைய நடந்திருக்கு. இதை ஏன் சொல்றேன்னா, நகை வச்சிருந்தா அதை பத்திரமா வச்சிருக்கணும். இல்ல இவ்வளவு செலவு பண்ணி வாங்கி வித்தாலும் அதுக்கு வந்து நல்ல அப்ரிசியேஷன் கிடையாது. ஆனா அதை வச்சிருந்தாலும் ரிஸ்க். அதுவும் எங்க அக்கா கோவிட் டைம்ல 6 சவரன் வீட்டுல செயின் வச்சிருந்தா எங்க வீட்டுக்கு வந்துட்டா, வீட்டுல இருந்தது காணும். உங்களுக்கு வேற ஏதாவது இந்த மாதிரி ஜுவல் மிஸ்ஸிங் ஸ்டோரி இருக்காங்க? ஜுவல் மிஸ்ஸிங் எங்க வீட்லயா? அது ஒண்ணுதான் ரொம்ப பெரிய இன்சிடென்ட் அது. ஏன்னா அது ஒரு பெரிய ஜுவல்லரி, அது தொலைஞ்சு போனது. அதுக்காக எங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப ஃபெட்டப் ஆயிட்டாங்க. நான் இன்னும் ஜுவல்லரியே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷம் அப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், சிம்பிளா ஒரு ஃபன்னியான மூமெண்ட் என்னன்னா, வீட்டுல பீரோல இருந்த ஜுவல்லரி பாக்ஸ் வந்து திடீர்னு காணோம். என்ன வீட்டை பூட்டிட்டு நாங்க நைட்ல இருந்து நெக்ஸ்ட் டே வரைக்கும் தேடிட்டே இருக்கோம். எல்லா இடத்துலயும் எல்லா மூமெண்ட் எல்லா வீட்டோட எல்லா கார்னர்லயும் போய் தேடிட்டே இருக்கோம், கிடைக்கவே இல்லை. எங்க அப்பா வேற அப்பப்போ இது பண்ணுவாரு, சேலஞ்சஸ் கொடுப்பாரு எங்களுக்கு. இந்த தொலைஞ்சு போன பாக்ஸ் யாராவது கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா இவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வச்சாரு. எங்களால சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, அதனால நாங்களும் ஆர்வமா தேடுவோம். சரி, இப்போ ஆர்வமா தேடிட்டே இருந்தோம். பட் அது ரொம்ப லக்கியா அது வந்து தொலைல. எங்களுக்கு பீரோல இருந்த ஜுவல்லரி பாக்ஸ் ஏதோ எடுக்கும் போது கீழே விழுந்து அது வந்து பீரோக்கு அடியிலேயே போயிடுச்சு. வேற திங்ஸ் வந்து உள்ள தள்ளும் போது அதுவும் அடியில சேர்ந்து உள்ள போயிடுச்சு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப லக்கியா திரும்ப கிடைச்சிருச்சு. அதை நினைச்சு நாங்க ரொம்ப என்னோட தாத்தா, என்னோட மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், அவர் வந்து 70 and above அப்போ தொலைக்கும் போது அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாரு எப்பவுமே இந்த விஷயத்துல. ஜுவல்லரி காசுலாம் ரொம்ப பத்திரமா வச்சுப்பாரு.
அவர்கிட்டயே வந்து ஒருத்தர் திருடிட்டு போயிட்டாங்க. அது வந்து எங்களால ஏத்துக்க முடியல. அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் ஜஸ்ட் ரோட்ல வாக்கிங் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து 2 திருட்டு பசங்க வந்து நிக்க சொல்லி கொஞ்சம் வண்டி ஸ்டார்ட் ஆகலங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் இது கையில பிடிங்க, அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவரும் வந்து டக்குன்னு எதுவுமே யோசிக்காம அவர் கையில ஒரு பெரிய மோதிரம் போட்டிருந்தாரு. அதை பார்த்துதான் அவங்க அவரை கூப்பிட்டுருக்காங்க. அது அவருக்கு அப்ப தெரியல. சரி இவர் வந்து ஏதோ பிடிக்க சொல்றாங்க சொல்லிட்டு போய் பிடிச்சிருக்காரு. டக்குன்னு ஒருத்தர் வந்து ஏதோ மூஞ்சில டக்குன்னு எதிர்பார்க்காத நேரத்துல ஏதோ பொடி மாதிரி ஏதோ மூஞ்சில போட்டாங்க. பட் ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா பின்னாடி யாரோ ஒரு அட்டாக் பண்ணிருக்காங்க. அதனால அவர் வந்து ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. அப்புறம் அவர் அட்டாக் பண்ணி போட்டுட்டு அவர் கையில இருந்த மோத திருடிட்டு போயிட்டாங்க. அது வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட். எங்க தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இவ்வளவு ரிஸ்க் இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அடிக்கடி போவேன். அவங்களோட பிரதர் வந்து என்கிட்ட கேட்டாரு, உன் கையில பிரேஸ்லெட் போட்டிருக்கல, எனக்கு கொஞ்சம் பிளட்ஜ் பண்ணி காசு தரியா அப்படின்னு கேட்டாரு. நீ ஒண்ணு பிளட்ஜ் பண்ணி இல்லைன்னா என்கிட்ட கொடுத்துரு, நான் பிளட்ஜ் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. இது என் சிஸ்டர் கிட்ட சொல்லாத அப்படின்னாரு. சரி சொல்லாம கொடுத்துடலாம். ஏன்னா அவர் சொன்னாரு எங்க வீட்டுல கொஞ்சம் ஒரு இஎம்ஐ கட்டணும். இது நான் யோசிச்சுட்டே நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாம வேணாம். என் ஃப்ரெண்டே வந்து என்கிட்ட கேட்டா, எங்க அண்ணன் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்தால என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் எங்க அண்ணன் இந்த மாதிரி ஜுவல்லி கேட்டாரு, என்கிட்ட பிரேஸ்லெட் வந்து பிளட்ஜ் பண்ணி அமௌண்ட் கேட்டாரு அப்படின்னதுக்கு அவர் சொன்னா, உங்ககிட்ட நான் கேட்டேனா, நீ என்ன பார்க்கதானே என் வீட்டுக்கு வர, எங்க அண்ணன் கேட்டா தராத, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, நீ என்ன பார்க்க வரேன்னா நம்ம பேசிக்கலாம், இந்த மணி டிரான்சாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்டாப் பண்ணிட்டான். என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் அவங்க பிரதருக்கு அமௌண்ட் கொடுத்து அவர் ரிட்டர்னே பண்ணல. அது ஒரு இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம கிட்ட ஜுவல் இருக்குன்னா நம்மள கண்டிப்பா ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு வரும். ஒருத்தவங்க நம்மள கேட்பாங்க, நம்ம நோன்னு சொல்ல முடியாது. நம்மளே இவ்வளோ பே பண்ணி சேர்த்து வச்சு 12 மாசம் சேர்த்து வச்சுதான் ஒரு ஜுவல் வாங்குவோம். அந்த ஜுவல்ல ஒருத்தவங்க வந்து எமர்ஜென்சி கேட்கறாங்கன்னா கொடுத்துருவோம். அது திரும்ப வருமானா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. திரும்ப வந்த மாதிரி எனக்கு தெரியல. எங்க கிட்ட வாங்கினவங்க யாரும் திரும்ப கொடுத்தது இல்லை. இவ்வளோ ரிஸ்க் இருக்கு. சோ நீங்க யோசிச்சுக்கோங்க, ஜுவல் வாங்குறோம், அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குற ஜுவல்ல நம்ம வித்தாலும் நம்மளுக்கு அந்த அப்ரிசியேஷன் கிடைக்குதானா? கிடையாது. மேபி ஒரு 10 வருஷம் கேப் கழிச்சு வித்தோம்னா நம்மளுக்கு அதுல அப்ரிசியேஷன் கிடைக்கும். 3 இயர்ஸ் ஜுவல் வாங்குறேன், 4th இயர் நான் விற்க போறேன்னா அப்ப கூட உங்களுக்கு அந்த ப்ராப்பரான அப்ரிசியேஷன் கிடைக்காது. அப்ப யார் தான் ஜுவல் வாங்கணும்? ஜுவல் வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஃபியூச்சருக்காக நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க காயின்ஸோ இல்ல வேற ஏதோ நிறைய டூல்ஸ் இருக்கு, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அதுதானே நான் சொன்னேன், நகை வீட்டுல வச்சிருந்தாலே ரிஸ்க், இவ்வளவு தொலையும் இல்ல. கோல்டு பாண்ட் எல்லாம் இருக்கு. கோல்டுன்றது ஏறிட்டே இருக்கு. அதுல இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க கோல்டு பாண்ட் இருக்கு, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு கோல்டு ரிலேட்டடா. அந்த மாதிரி போய் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு கோல்டு ரிலேட்டடா. பிரைவேட் ஸ்கீம்ஸ் நீங்க சேரக்கூடாது. பிரைவேட் ஸ்கீம்ஸ்ல நிறைய ஸ்கேம் இருக்கு. உங்களுக்கு யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா கோல்ட் சிட் ஸ்கேம் தமிழ்னு நீங்க நார்மலா சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அதுல நடந்த ஸ்கேம்ல அவங்க ஃபீல் பண்ணி நிறைய பேர் கல்யாணத்துக்காக சேர்த்து அதோட மெச்சூரிட்டி டைம்ல அந்த கம்பெனி அதை ரிட்டர்ன் பண்ணாம போய் அவங்க ஃபீல் பண்ண வீடியோஸ்லாம் நிறைய இருக்கும். நீங்க அதை பார்த்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சில சிட் சொல்லுவாங்க, நீங்க 20 months கழிச்சு, நீங்க 2 years கழிச்சு இல்ல 3 years கழிச்சு இப்போ இந்த கம்மி அமௌண்ட் பே பண்ணிட்டு 3 years கழிச்சு பெரிய நகையா வாங்கிக்கோங்கன்னு. ஆனா அது வந்து ரிஸ்க். நீங்க நார்மலாவே நிறைய வீடியோஸ் இருக்கும் யூடியூப்லயே. ரீசெண்டா கிடையாது, 2016, 17 எல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணி நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாம் அமௌண்ட் வந்துச்சானா தெரியாது. இல்ல நான் சிட்டுன்னு சொல்லல, சிட்டு ஸ்கீம்லாம் நான் சொல்லல. சென்ட்ரல் கவர்மெண்டோட பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது ஃபியூச்சர்ல ஏறும்போது அதை விற்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்றாங்க. பட் கோல்டு பிசிக்கலா வாங்குறதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. இதெல்லாம் நானும் என்னன்னா தொலையும். நம்ம தொலைஞ்சிட்டு ஒரு நகை தொலைஞ்சிருச்சு, நான் வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் போய் பார்த்தாங்க அங்க நகை இருக்குமானா இருக்காது. கண்டிப்பா திருப்பவே கிடைக்காது. எந்த பொருள் நமக்கு தொலைஞ்சாலும் திரும்ப கிடைக்கிறது பெரிய அதிசயம் தான். யாரு சேர்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. இப்ப என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு. ஒரு சில என்கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் என்கிட்ட புலம்பியும் பார்த்திருக்கேன். பினான்சியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஹஸ்பண்ட் ஷேர் பண்ண மாட்டாரு, அவர் சேலரியை அவரே மேனேஜ் பண்ணிக்கிறாரு, என்கிட்ட சொல்லவும் மாட்டாரு, மந்த்லி மளிகை சாமானுக்கு மட்டும் எனக்கு அமௌண்ட் தராரு. அந்த மாதிரி இப்ப அந்த மாதிரி டைம்ல ஹஸ்பண்ட் கிட்ட போய் கேட்டோம்னா அவங்களுக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் தான் வரும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க கொஞ்சம் மாத்தணும். அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு உங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு அமௌண்ட் சேர்த்து வைக்கிறோம். அது ஹஸ்பண்டோட சம்மதத்தோட நீங்க சேர்த்து வைக்கணும்னா உங்களுக்குன்னு
ஒரு ஜுவல் செயின்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா போடுறது, கம்மல் கொஞ்சம் இருக்கலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்லாம் வாங்கிட்டீங்கன்னா அது உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாமலும் நீங்க சேர்த்துக்கலாம். சேம் டைம் அது உங்களுக்கு வாழ்வாதாரமாவும் இருக்கும். ஏன்னா உங்களோட ஃபுல் ஃபினான்ஸும் வந்து உங்க ஹஸ்பண்ட் கண்ட்ரோல்ல இருக்கும்போது உங்களுக்குன்னு கொஞ்சம் அமௌண்ட்டை நீங்க கோல்டா நீங்க சேர்த்து நகை மாதிரி போட்டுக்கலாம். அப்படி பண்ணலாம். ஃபியூச்சருக்காக உங்களோட வயசான காலத்துல உங்களுக்கு தேவை அந்த மாதிரி நேரம், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அந்த மாதிரி கோல்டு வாங்கி வைக்கிறது ஓகேன்னு தான் நானும் நினைக்கிறேன். தன்னோட பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகுது, அதுக்கு வந்து நான் பணம் சேர்க்கிறேன் நகை சேர்க்கிறேன்னு சொன்னீங்கன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க படிப்புக்கு தான் நீங்க செலவு பண்ணணும். அவங்க ஒரு மேற்கொண்டு ஒரு படிக்கிறாங்க, மாஸ்டர் டிகிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நகை வாங்காம நீங்க அதுக்கு தான் அந்த அமௌண்ட்டை நீங்க செலவு பண்ணணும். அவங்க கல்விக்கு தான் செலவு பண்ணணும். நீங்க நகைக்கு செலவு பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா அது ஒரு டவுரி தான். அது பேசிக்கா அது ஒரு ஃபார்ம் ஆஃப் டவுரி தான். இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நகையை அவங்களே வச்சிருக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தவங்க ஒரு பொண்ணை வளர்த்து அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக ஒரு 10 சவரன் நகை கொடுக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு 5 சவரன் நகை போடுறாங்க, மாப்பிள்ளைக்கு ஒரு 5 சவரன், பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த 10 சவரன் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணுமானா கிடையாது. அவங்க வீட்டுல ஒரு பினான்சியல் எக்ஸ்பென்ஸ் வருது, அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அந்த பொண்ணு அந்த அமௌண்ட்டை அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்துதான் ஆகணும். அதை வந்து அந்த பொண்ணு அங்க மாற்று கருத்தை அங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட்க்கு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கும்னா அது அந்த ஃபேமிலிக்காக தானே நான் பண்றேன், இந்த பிசினஸ் நான் என் ஃபேமிலிக்காக தானே பண்றேன், இதுக்கு நீங்க பண்ணலையான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரும். இன்னொன்னு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்காங்கன்னா தனியா அந்த பொண்ணால அந்த ஜுவல்ஸை பத்திரமா எடுத்து வச்சிருக்க முடியாது. அது அவங்க மாமியார் கிட்ட தான் கொடுத்து வைக்கிற மாதிரி வரும். இதெல்லாம் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். சேஃப்டிக்காக பெரியவங்க கிட்ட கொடுக்கணும். கொடுக்காம வச்சிருந்தாங்கன்னா அது தேவையில்லாம அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து படிப்பறிவு அந்த அளவுக்கு இல்ல, ஆனா நான் கொஞ்சம் ஃபியூச்சருக்காக அமௌண்ட் சேர்க்கணும்னு நினைக்கிறேன்றவங்க நகை சீட்டு போட்டு நகை வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் என்னால நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. கவர்மெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் நிறைய இருக்கு, பிரைவேட் கிடையாது. கவர்மெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லயே நீங்க அமௌண்ட் சேர்த்து வச்சீங்கன்னா உங்க அமௌண்ட் வந்து டபுள் மடங்கு ஆகும். நான் என்ன சொல்ல வரேன்னா கோல்ட் சீட்டு போடுறதை விட அதை விட நிறைய பிளான் இருக்கு, நீங்க அதை பண்ணணும். நான் சொல்றதை கேட்டுட்டு கோல்ட் சீட்டு போடுறது நகை வாங்காம இருந்துட்டு மத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த காசு வேஸ்ட், காலி ஆயிடும். காசா வச்சிருந்தாலும் நமக்கே தெரியாம அது செலவாயிடும். அதனாலே நிறைய பேர் வந்து டக்குன்னு போய் 1 கிராம் வாங்குறது அந்த மாதிரி செய்வாங்க. காசை வச்சு மேனேஜ் பண்ண முடியாதவங்க அந்த மாதிரி செய்யலாம். நான் என்னோட அஜெண்டா இதுதான். நகை வாங்குறத விட நிறைய நல்ல பிளான் இருக்கு. உங்களுக்கு வேற நல்ல பிளான் தெரியலன்னா நீங்க நகை வாங்கிக்கோங்க. நகையும் வாங்க மாட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டேன்னா உங்களுக்கு ஒரு 1 year 2 year கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க சம்பாதிச்ச காசு எதுவுமே உங்க கையில இருக்க செலவாயிட்டு இருக்கும். என்னோட ஐடியா என்னன்னா நகை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன் அந்த அளவுக்கு நீங்க விற்கும் போது உங்களுக்கு கிடைக்காது. அவசரத்துக்கு விற்கும் போது இன்னும் நிறைய லாஸ் ஆகும். நீங்க அதனால நகைக்கு ஒரு 20,000 மாசம் நகை சீட்டுக்கு போடுறீங்க, ஒரு 5,000 போடுறீங்க, 2,000 போடுறீங்கன்னா அத ப்ராப்பரான கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல நீங்க மாத்தி போட்டுட்டு உங்க அமௌண்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிய போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இதை நான் விற்கும் போது நகை வந்து 6 சவரன், இதுக்கு நான் பே பண்ண செய்கூலி பர்சன்டேஜே பாத்தீங்கன்னா 28%. ஏன்னா இது ஆன்டிக் மாடல். ஆனா நகை விற்கும் போது வாங்குறவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுல நிறைய கல் இருக்கு, சோ உங்களுக்கு இதுல இவ்வளவு அமௌண்ட் தான் தருவேன்னு சொல்லிட்டு நிறைய டிடக்ட் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் சொன்னாரு இத வித்துறாத, இதை வித்தா நமக்கு பாதிக்கு பாதி நஷ்டம் தான், ஆனா நீ அடகு வச்சுக்கோ, நான் உனக்கு மீட்டு தரேன், நீ லைஃப் லாங் இதையே வந்து போட்டுக்கோ அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதை விட அடுத்த ஒரு ஜோக் இருக்கு, முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இது வந்து டைமண்ட் நெக்லஸ். இத பத்தி நான் டீடைல்டாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் 4 years முன்னாடி. கல்யாணத்துல வாங்கின டைமண்ட் நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து விக்கிறத பத்தி நாங்க யோசிச்சு கேட்டோம். இதுக்கு என்னங்க சொன்னாங்க அவங்க கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா டைமண்டுக்கும் சாதாரண ஸ்டோனுக்கும் ஒரே வேல்யூ தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அதனால இது அது மட்டும் இல்லாம டைமண்ட் ஜுவல்லரி எல்லாமே மோஸ்ட்லி 18 கேரட் கோல்ட்ல தான் செய்யறாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து அதை எடுத்துக்கிறதுக்கே ரெடியா இல்லை. 18 கேரட் கோல்டுங்கிறதுனால அது அவங்க எடுத்துக்கிறதுக்கே ரெடியா இல்லை. ஸோ இது வந்து ஒரு பெரிய நஷ்டம் தான் எங்களுக்கு. இனிமே டைமண்ட் வாங்க மாட்டேன். அதனாலவே இருக்கிற டைமண்ட் பார்த்து டைமண்ட் அந்த குட்டி குட்டி கல்லு மூக்குத்தி எல்லாம் வாங்கி இருந்ததெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். இதை வச்சு என்ன
போட்டே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோட கன்க்ளூஷன் இதுதான். தங்கம் வாங்குறத விட பெஸ்ட் பிளான் யோசிங்க. தங்கம் விற்க போறீங்கன்னா லாஸுக்கு ரெடியா இருங்க. உங்களை அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட வந்து பாக்குறோம். பை.